தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த பென்குரின் விமான நிலையத்தை பற்றி கேள்விப்படாமல் இருந்தோம். ஏன் கேள்விப்படாமல் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவுதீஸ் தாக்குறதை நிறுத்திட்டாங்க. எப்போ காசாவுடைய போர் முடிஞ்சோ அப்போ இருந்தே இப்போ ஒரு 3 மாசமாவே பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குறதே கிடையாது. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வப்போது இஸ்ரேலுடைய பென்குரின் விமான நிலையத்துக்கு தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த 3 மாசமா நிறுத்தினால இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நிம்மதி பெருமூச்சில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய விமான நிலையம் பழையபடி ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல்லேயே டெல்லவியூலேயே வச்சு நம்பர் 1 விமான நிலையம். அதுக்கு பென்குரின்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் பிரியறதுக்கு காரணமா இருந்த அந்த ஒரு பிரதமருடைய பேரை தான் என்ன பண்ணியிருந்தாங்க வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி நெத்தனியாகுன்னு சொல்லிட்டு அங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரோ அந்த மாதிரி அப்ப இருந்தவருடைய பேரை தான் தூக்கி என்ன பண்ணிருக்காங்க அந்த விமான நிலையத்துக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா அந்த இடத்தை தாக்குறதுக்கு ஆள் இல்லாம இருந்தனால நிம்மதியா இருந்துட்டு இருந்த இஸ்ரேலுக்கு இன்னைக்கு இடியை இறக்கிட்டாங்க ஈரானு. என்ன ஹவுதீஸ் மட்டும் தான் அதை தாக்கணுமா, ஏன் நாங்க தாக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு தாக்குதலை பென்குரின் விமான நிலையத்தின் மீதே செஞ்சுட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய 37ஆம் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி மேல செஞ்ச தாக்குதலின் மூலமாக அங்கிருந்த ரன்வே எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடமே பாத்தீங்கன்னா சிதைஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு அங்கிருந்து பாத்தீங்கன்னா பெரிய அலர்ட் வந்திருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பென்குரின் விமான நிலையம் இழுத்து மூட வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இந்த நிலைமையில போர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருந்து நிறைய பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஈரானை போய் தொட்டுட்டு வந்துட்டாங்க. இனி நம்ம இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்க முடியாது. காசால போர் வந்த போதாவது அங்கிருந்து நமக்கு நேரடியா தாக்குதல் வராது. ஆனா ஈரான் மேலே கையை வச்சிட்டனால இனி ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, லெபனானுடைய போராளி குழுவும் இன்னொரு பக்கம் ஈரான்ல இருந்தும் IRGC நம்மளை தாக்குவாங்கன்னு பயந்துட்டு நிறைய பேர் இப்ப டிக்கெட்டை புக் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்கேப் ஆனவங்க எல்லாம் பிடிச்சி என்ன ஆயிடுச்சு, முடக்கி போட்ட மாதிரி இந்த ஒரு தாக்குதல் பண்ணிருக்கு. இது ஒரு பெரும் அச்சத்தை மக்களுக்கிடையே ஏற்படுத்தி இருக்குது. அதே சமயத்துல ஹவுதீஸ் ஏன் தாக்குறதுலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்தோம். ஹவுதீஸுடைய நிலைமை இப்ப கொஞ்சம் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்குது. அதாவது இஸ்புல்லாலாம் போருக்கு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க கூட வந்துட்டாங்க, ஆனா ஹவுதீஸ் வரல. ஏன் ஹவுதீஸ் வரமாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஏமன் நாட்டுல UAE படைகளும் சவுதி படைகளும் ஒன்றாக இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணாங்க, சவுதி UAE படையை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இப்ப ஏமன்ல பாத்தீங்கன்னா சவுதி இருக்கிறாங்க. அப்ப சவுதியுடைய கண்ட்ரோல்ல ஏமனுடைய பல பகுதிகள் இருக்குது. அப்ப ஏமன்ல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அது ஹவுதீஸை கவுத்துருன்னு தெரியும். அதனால என்ன பண்றாங்க, இந்த சமயத்துல நம்ம ஹவுதீஸ் தாக்குதல் பண்ணாவோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணா என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சவுதியை வச்சு அவங்களை அடிச்சிருவாங்க. அப்ப சவுதி அவங்க மேல தாக்குதல் செஞ்சா அது நிலைமையே மோசமா போயிருங்கிறதுனால பேசாம பார்த்தா இப்ப இஸ்ரேலையும் அமெரிக்காவும் எதிர்க்க முடியாம ஹவுதீஸ் இருக்காங்க. ஹவுதீஸ் நினைச்சா கண்டிப்பா அமெரிக்காவை எதிர்க்க முடியும், இஸ்ரேலையும் எதிர்க்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா சவுதியை வச்சு வேலையை முடிச்சு விட்டுருவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்திலேயே அவங்க கொஞ்சம் அமுக்கமா தான் இருக்காங்க. இதுவரை எந்த தாக்குதலுமே நடத்தல. அந்த சந்தோஷத்துல இருந்த இஸ்ரேலுக்கு தான் இன்னைக்கு அவங்களுடைய ஆசையில ஒரு லோடு மண்ணை தூக்கி போட்டிருக்காங்க ஈரானு. ஏன் அவங்க தான் அடிக்கணுமா, நாங்க அடிக்க மாட்டோமா அந்த பென்குரின் விமான நிலையத்தை? பென்குரின் விமான நிலையத்துக்கு ஒரு ஏவுகணை பார்சல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இது இன்னைக்கு ரொம்ப பெரிதும் பேசப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குவைத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பெட்ரோல் கிணறு பத்தி எரியுது. ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஈரான் நேத்தும் UAE, குவைத்து, அதுக்கப்புறம் பஹ்ரைன், அதுக்கப்புறம் கத்தார் 4 இடத்துலயுமே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. 4 மீது தாக்குதல் பண்ணாலும் கூட முதல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொந்தளிச்சாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னு கொந்தளிச்சாங்கன்னா, நாங்களும் பதில் அடிப்போம், அமெரிக்காட்ட தகவலை கொடுப்போம், அது இதுண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கப்பு சுப்புன்னு அடங்கிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்காட்டையே தாக்குதல் செய்யறதுக்கு போதுமான ஏவுகணை இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது பொய்யா கூட இருக்கலாம். ஒருவேளை பொய்யாவே இருந்தாலும் அந்த பஞ்சப்பாட்டு எதுக்கு அவங்க பாடிட்டு இருக்காங்கன்னா, அரபு நாடுகள் கேட்க கூடாதுங்கிறதுக்காக கூட அவங்க அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா இப்ப அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க தளங்கள் கொடுத்தனாலதான் அரபு நாடுகள் மேல ஈரான் தாக்குறான். அப்படி ஈரான் தாக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு ஏவுகணை யார் கொடுக்கணும், அமெரிக்கா தான் கொடுக்கணும். அவன்கிட்ட போய் கேட்கறாங்க. ஒரு நாடு இல்ல, 2 நாடு இல்ல, கிட்டத்தட்ட பக்கத்தால இருக்கக்கூடிய 9 நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த 9 நாட்டை சேர்ந்தவங்களும் போய் அமெரிக்காட்ட ஏவுகணை கேட்டா அமெரிக்காட்ட ஏவுகணை இல்ல.
இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருந்திருக்கலாம் மேபி. ஆனாலும் வந்து அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்கன்னா 9 நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பத்தாது. ஒருவேளை ஏவுகணை போதுமான அளவுக்கு இருந்தாலும் போர் செய்யறதுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையான ஏவுகணையே வச்சிருந்தாலும் கூட இவங்கள்ட்ட கொடுத்தா பத்தாதுங்கிறனால என்ன பண்ணலாம்னா அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சப்பாட்டா பாடி அதை வந்து அவங்கள நம்ப வைக்கிற மாதிரி, எங்கள்கிட்ட எல்லாம் வந்து கேட்டுறாதீங்க, நாங்களே வந்து பார்த்தா 5க்கும் 10க்கும் வந்து அல்லாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப அமெரிக்கா வந்து ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அதுவரை கொந்தளிச்சுட்டு இருந்த இந்த அரபு நாடுகள் அதுக்கப்புறம் ஈரானை அடிப்பேன், அமெரிக்கா கூட போய் சேருவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்மளே வந்து என்ன பண்ண மாட்டான், அமெரிக்காக்காரன் காப்பாற்ற மாட்டான், இஸ்ரேலை மட்டும்தான் அவன் காப்பாற்றுவான், இவனுக்கு இடம் கொடுத்ததுக்கு நம்ம அடியும் வாங்கணும், பத்தாவதுக்கு இவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம போனோம்னு நல்லா மாட்டிப்போன்னு தெரிஞ்சுட்டு இப்போ வந்து சவுதி, UAE, கத்தாரெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது வந்து ஈரான் எங்களை தாக்கல, ஈரான் வந்து அமெரிக்க தளத்தை தான் தாக்குது, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஈரான் ஆரம்பத்திலேயே எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இதை சொன்னதுக்கு பிறகுதான் 2 நாளா இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்னதான் தாக்குதல் நடந்தாலும் பெருசா வந்து என்ன ஆகுறது இல்லைன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறது கிடையாது. இந்த பஹ்ரைன் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்றாங்கன்னா கொந்தளிக்கிறாங்க. பஹ்ரைனுக்கு ஒரு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமே ஈரான் அடிக்கணும் தான். ஆனா அந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப அமெரிக்கா வந்து ஒத்து வராதுங்கிறதுனால பஹ்ரைனும் வாயை வச்சுக்கிட்டு கம்மன் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, பஹ்ரைன் மக்கள், நாம வந்து அமெரிக்க தளத்துக்கு இடம் கொடுத்தனாலதான் அவங்க நம்மளை அடிக்கிறாங்க, ஈரான் விஷயத்துல அமெரிக்கா செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பேசினவங்களெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைது பண்ணியிருக்கு பஹ்ரைனுடைய அரசு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு கைது பண்றாங்கன்னா பஹ்ரைன் வேற வழி இல்லாம ஈரான் விஷயத்துல வந்து அமைதியா இருக்கோ தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு அமெரிக்காவோட சேர்ந்து அடிக்கணும்னு தான் ஆசை. ஆனா அடிக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை. அதிகமா அடி வாங்கின இடமே பஹ்ரைன் தான். நம்ம குவைத்துல கூட நம்ம சொன்னோம் இப்ப எண்ணெயெல்லாம் வந்து எரியுதுன்னு சொன்னோம், எண்ணெய் கிணறு இருக்கக்கூடிய பகுதியெல்லாம். ஆனா அதெல்லாம் கம்மிங்கிற அளவுக்கு வந்து பஹ்ரைன் அடி வாங்கிட்டு இருக்குது. தடுக்கிறக்கே ஏவுகணையே அவங்கள்ட்ட இல்லவே இல்லை, பத்தவே இல்லை. எல்லா தாக்குதலுமே சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. UAE கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 தாக்குதல் செஞ்சா அதுல கிட்டத்தட்ட ஒரு 580 தாக்குதலை தடுத்துட்டாங்க. ஒரு 20 தான் வந்து ஹிட் ஆயிருக்கு, அதுவே பெரிய நஷ்டங்கிறாங்க. ஆனா பஹ்ரைன்ல பாதிக்கு மேல வந்து சக்சஸ் ஆயிருக்கிறதுனால சும்மா ஒரு 100 தாக்குதல் பண்ணா கூட ஒரு 50 சக்சஸ் ஆயிருது. 50 சக்சஸ் ஆனா பெரிய இழப்பா இருக்கும். அந்த நிலைமை இப்ப பஹ்ரைனுக்கு வந்திருக்கு. பஹ்ரைனுடைய ஹோட்டல்ஸ்ல வந்து பார்த்தா தங்க வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தை தேடி என்ன பண்ணாங்க, ஈரான் வந்து தாக்குனாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப காண்டுல பல நாடுகள் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காங்க. மொத்தத்துல இன்னையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பெண்குறின் விமான நிலையமும் வந்து ஒரு சேஃப் இல்லாத இடமா மாறிடுச்சு. இன்னி அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா வெளியே கூட தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை ஈரான் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்குது, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.